வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லவ் லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோவை செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கேன்வாஷ் இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், லைட்னஸ்னு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் சொல்கிறேன், உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஜூமில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி அந்த ரேஷியோவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜை அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து லைட்டாக உங்கள் ஃபோட்டோ தெரிஞ்சால் போதும் பேக்ரவுண்டில். ஸோ ரொம்ப வந்து ஏன்னா லிரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால லிரிக்ஸ் கொஞ்சம் தெரியணும். ஸோ அதனால் லைட்டாக தெரிஞ்சால் போதும். கீழே பாருங்கள், அந்த பிளண்டோட ஒப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு 75 இல்லைனா 80 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்குவாங்க. இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே பாருங்கள் பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஃப்ரேம் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதையும் ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணுறப்பே ரெண்டு சைடுமே வந்துட்டு ரெட் லைன் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்துடுங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணுங்கள். ஸோ கம்மி பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு கரெக்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ வந்து பார்க்க அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து கரெக்டாக அது மெர்ஜ் ஆகும். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி ஒரு இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக இதே மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி லைட்டாக மறையிற மாதிரி செட் பண்ணிட்டு கீழே காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். கொஞ்சமாக லைட்டாக அந்த ரெண்டு இமேஜுக்கு சென்டர்லேயே இந்த ஒயிட்டை வந்து லைட்டாக விடுங்க. அப்போ தான் வந்து அது ஃப்ரேம் பேஸஸில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது செட் ஆகிடும். கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை இன்னொரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சைடில் மறுபடியும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு 3 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைடில் அந்த 2 இமேஜுக்கு சென்டர்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3வது இமேஜையுமே செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்பமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு அதோட சைஸ் செட் ஆகாது. கீழே கிராப் ஐகானை கிளிக் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகிடும். இப்போ இந்த இமேஜை நம்ம மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும், 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு, அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள்.
இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இமேஜுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த கார்னரில் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுறலாம். நான் ஜஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்கள் ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி அந்த மேலே அந்த ஃப்ரேமில் லைட்டாக டச் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கட்டும். கீழே வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் மேலே லைட்டாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ டச் பண்ணி காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண இமேஜை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இந்த இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சைடாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அது யுவர் விஷ் தான். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க வீடியோ அதாவது லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். இதை வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த இடத்துல ஸ்பேஸ் விட சொன்னேன். அதை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எமோஜி பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட சேனல் நேம் இருக்கும். கீழே கிராப் ஐக்கான் இருக்கும். கிராப்பில் போய்ட்டு சேனல் நேமை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜியை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதை அந்த மாதிரி மேலே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் சொன்ன மாதிரி தான் மேலே இருக்க இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நேம்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அது யுவர் விஷ் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இதுக்கு நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளால் அந்த ஒரு லேயர் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி எகைன் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். அதில் வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸோட உங்களுக்கு வீடியோ வந்து ஷோ ஆகும். லிரிக்ஸ் நீங்கள் வேறு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் விஷ் தான். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.